Hi students, welcome to BIMI Maths, 10th Standard Maths, Chapter 4, Exercise 4.1. அதில் 12th sum பார்க்கலாம். Construct a triangle similar to a given triangle ABC with its sides equal to 6/5 of the corresponding sides of the triangle ABC. Scale factor 6/5 greater than 1. இப்போ ஸ்கேல் ஃபேக்டர் வந்து greater than 1 கொடுத்துருக்குறாங்க. அப்போ நம்ம ட்ரையாங்கிள் வந்து வரைகிற ட்ரையாங்கிளுக்கு அவுட் சைடில் தான் நம்ம இன்னொரு சிமிலர் ட்ரையாங்கிள் வரும். ஏன்னா இது வந்து greater than 1 பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரஃப் டயக்ராம் போட்டுக்கலாம். இது ஏபிசி எது வேணாலும் வச்சுக்கலாம். ஏபிசி இங்கே ஏ, இங்கே பி, இங்கே சி வேணாலும் வச்சுக்கலாம். இங்கே ஏபிசின்னு இப்படி வேணாலும் வச்சுக்கலாம். இங்கே வந்து நம்ம வரைகிற ட்ரையாங்கிள் சிமிலர் ட்ரையாங்கிள் வந்து வெளியே தான் வரும், இதுக்கு அவுட் சைடில் வரும். அப்போ இங்கே இந்த சைடு இருக்கிறது, இங்கே இது பின்னு இருக்கிறனால இது பி டேஷ், இங்கே சின்னு இருக்கிறனால சி டேஷ். அப்போ இந்த ஏ பி டேஷ் சி டேஷ் தான் நம்மளுக்கு வேணுங்கிற சிமிலர் ட்ரையாங்கிள், இந்த ட்ரையாங்கிளுக்கு சிமிலர் ட்ரையாங்கிள். ஸோ ஃபஸ்ட்டு அந்த சம்மில் போட்ட மாதிரியே ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சிக்கலாம். ஒரு சின்ன ட்ரையாங்கிள் போட்டுக்கலாம். இது ஏ, இது பி, இது சி. இப்போ அக்யூட் ஆங்கிள் வரைஞ்சிக்கலாம். அக்யூட் ஆங்கிள் என்ன மெஷர்மெண்ட்டில் வேணாலும் அதையே வரைஞ்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு அக்யூட் ஆங்கிள் வரைஞ்சிக்கிறோம். இங்கேருந்து இது வரைக்கும் அக்யூட் ஆங்கிள் வரைஞ்சிக்கிறோம். இங்கே நமக்கு ஸ்கேல் ஃபேக்டர் 6/5 கொடுத்துருக்குறாங்க. இங்கே பெரிய நம்பர் வந்து 6, அதனால் 6 ஆர்க் வந்து கட் பண்ணணும். எந்த மெஷர்மெண்ட் வேணாலும் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதில் 6 ஆர்க்ஸ் இங்கேருந்து இதில் கட் பண்ணணும். இங்கேருந்து ஒன், நெக்ஸ்ட்டு 2, 3, 4, 5, நெக்ஸ்ட்டு 6. இப்போ 6 ஆர்க் கட் பண்ணியாச்சு. 6 ஆர்க்ஸ் கட் பண்ணிவிட்டு இதையே ஜாயின் பண்ணணும். இது ஜாயின் பண்ணுறதுக்கு கீழே டினாமினேட்டர் என்ன இருக்கோ, டினாமினேட்டர் 5ன்னு இருக்குது. அப்போ அந்த 5ல் இருந்து தான் ஜாயின் பண்ணணும். இப்போ இது ஏங்கிறனால இது வந்து A1, நெக்ஸ்ட்டு A2, A3, A4, A5, A6. இங்கே டினாமினேட்டர் 5ங்கிறனால இங்கே 5ல் இருந்து இங்கே ஜாயின் பண்ணணும். இங்கே இது 5 இங்கே இருக்குது, இங்கே 5, 5ல் இருந்து இந்த பிஏ ஜாயின் பண்ணிக்கணும். இந்த பி ஜாயின் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி நம்ம போன சம்மிலெல்லாம் ஆர்க் எடுத்து கட் பண்ணோம் இல்லைங்களா, அதே மாதிரி இதுலேயும் கட் பண்ணணும். இங்கே 6ல் இருந்து 5க்கு இங்கே ஒரு ஆர்க், இங்கே A5ல் இருந்து இன்னொரு ஆர்க். ஒரு ஆர்க், 2 ஆர்க் கட் பண்ணியாச்சு. இப்போ இது ரெண்டையும் மெஷர் பண்ணி இங்கே 6 இருக்குது, அதனால் 6ல் வந்து கட் பண்ணுறோம். இப்போ இங்கே இது ரெண்டையும் மெஷர் பண்ணோம்னா இங்கேருந்து இங்கே 6ல் இருந்து, ஏன்னா நம்மளுக்கு அவுட்டரில் தான் ட்ரையாங்கிள் வரணும், அதனால் இங்கே 6ல் இருந்து நம்ம கட் பண்ணுறோம். A6ல் இந்த ஆர்க்கு
கட் பண்ணுறோம். கட் பண்ணிவிட்டு இதையே பி லைனில் ஜாயின் பண்ணுறோம். இங்கே ஜாயின் பண்ணலான்னா இங்கே லைன் இல்லை, அதனால் இதை வந்து நம்ம கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்டெண்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். பண்ணியாச்சு. இதையே ஜாயின் பண்ணிக்கலாம். இங்கேருந்து இதில் இங்கே ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ இங்கே கட் பண்ண மாதிரியே இங்கேருந்தும் கட் பண்ணிக்கிறோம். ஏதோ ஒரு மெஷர்மெண்ட் எடுத்து இதிலிருந்து ஒரு ஆர்க்கு, இங்கேருந்து ஒரு ஆர்க்கு கட் பண்ணிக்கலாம். இங்கேருந்து இந்த இடத்துலேருந்து இது வந்து பி டேஷ். இங்கே கட் பண்ணுறாரு பி டேஷ். இது பிங்கிறனால இங்கே பி டேஷ். இப்போ ஒரு ஆர்க் கட் பண்ணிக்கலாம். இங்கேருந்து என்ன மெஷர்மெண்ட் வேணாலும் எடுத்துக்கலாம். இங்கேருந்து ஒரு மெஷர்மெண்ட்டில் இங்கே ஒரு ஆர்க், அதே மாதிரி இங்கே பியில் வச்சு இன்னொரு ஆர்க். இந்த லைனை கட் பண்ணணும். அதனால் இங்கேருந்து ஒரு ஆர்க் கட் பண்ணிட்டோம். இப்போ மறுபடியும் இந்த ரெண்டையும் இங்கே இது ரெண்டையும் மெஷர் பண்ணி இந்த இதில் ஒரு ஆர்க் கட் பண்ணணும். இந்த பியில் ஆர்க் வரைஞ்சிருக்கிற ஆர்க்கு கட் பண்ணணும். அப்போ இங்கேருந்து இது இங்கே பியில் வச்சு ஒரு ஆர்க் கட் பண்ணணும். இங்கே பி இருக்குது. இங்கேருந்து இதில் ஒரு ஆர்க் கட் பண்ணுறோம். கட் பண்ணியாச்சு. இதையும் வந்து இப்போ பி டேஷையும் இதையும் ஜாயின் பண்ணிடலாம். இங்கே ஜாயின் பண்ணுறதுக்கு லைன் இல்லை, ஸோ நம்ம இந்த லைனை வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இது லைன் இருக்குது, இந்த லைனை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இதையே ஜாயின் பண்ணிடலாம். கரெக்டாக வச்சு இது இங்கேருந்து இங்கே இது ஜாயின் பண்ணிடலாம். ஜாயின் பண்ணால் இதுதான் சி டேஷ். இப்போ நம்மளுக்கு அவுட்டர் ட்ரையாங்கிள் கிடச்சிடுச்சு. இப்போ இங்கே இதுக்கு இந்த ட்ரையாங்கிள் வந்து சிமிலராக இருக்குது. இது கிரேட்டர் தேன் 1ங்கிறனால இங்கே நம்ம ட்ரையாங்கிள் வந்து வெளியே இருக்குது. அப்போ ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் சிமிலர் டு இங்கே ஏபி டேஷ் சி டேஷ். அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா பை. இந்த லைன் எல்லாம் எரேஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான்.